பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இனிமேல் வந்து கேப்டன்சி டாஸ்கே கிடையாது. இனிமேல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கிடையாது. முத்துக்குமரனை பயங்கரமா வார்ன் பண்ணி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாமே. அது மட்டும் இல்லாம வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து கேம் கிடையாது. உங்களுக்காக 500 பேர் ஒர்க் பண்றாங்க. அப்படின்னு பிக் பாஸ் இந்த மாதிரி கொதிச்சு எழுஞ்சி பேசியிருக்காரு. என்னதான் நடந்துச்சு? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைட்டில் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸில் இந்த ஒர்ஸ்ட் பிளேயர், பெஸ்ட் பிளேயர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. வீக்லி ஒரு டாஸ்க் வச்சு வீக் டே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் வந்து ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இதில் என்னன்னா ஒரு குரூப்பாக ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் வந்து எது முடிவு பண்ணுதோ அவங்க தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர். அந்த குரூப் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாயை கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. ஃபேவரட்டிசம் நடக்குது, குரூப்பிசம் இருக்குது, யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் அதே மாதிரி தான். நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு கேம் நடக்கும். அந்த கேமில் யார் வந்து நல்லா பங்கேற்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸுங்கிறது போகும். இது ஜனநாயக அடிப்படையில் வந்து யாருக்கு அதிக ஓட்டு போடுதோ அந்த மாதிரி வச்சாங்க. ஆனால் அங்கேயும் குரூப்பிசம், அங்கேயும் ஃபேவரட்டிசம். இப்போ நமக்கு ஆதரவாக ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 4 பேர்த்துட்டு நம்ம அன்பை சம்பாதிச்சா போதும், நம்ம கேம் விளையாண்டோம் அதெல்லாம் தாண்டி சிறப்பாக விளையாண்டோமோ விளையாடலையோ, ஆனால் அந்த 4 பேர்த்துட்டு அன்பை சம்பாதிச்சிருந்தா போதும், நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வீக் ஜெஃப்ரி கொடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுமே அதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கும் நல்லா பேசினாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க்கும் அதே மாதிரி தான். கேப்டன் ஆகிறதுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த பெஸ்ட்லேருந்து எடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு வைப்பாங்க. கேப்டன்சி டாஸ்க்கை வந்து முத்துக்குமரன் எப்படி கையாண்டார்? இந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக சூஸ் பண்ண 3 பேர். இந்த 3 பேரும் வந்து டிசர்வா? முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி. இந்த 3 பேரும் டிசர்வான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். என்ன நீங்கள் மீன் பண்ணிங்கன்னா இந்த 3 பேரில் 2 பேர் டிசர்வ். என்ன தெரிஞ்சிங்கன்னா முத்துக்குமரன், பவித்ரா டிசர்வ் தான். அந்த ஜெஃப்ரிக்கு பதிலாக அந்த இடத்துல மஞ்சரியோ அல்லது ஜாக்லினோ வந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோடைய தனிப்பட்ட விருப்பம். பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் முத்துக்குமரன், பவித்ரா, மஞ்சரி ஆர் ஜாக்லின், இவங்க 4 பேரில் இவங்க 3 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுதான் வெல் டிசர்வாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த விஜய் விஷால், அருண் பிரசாத், சௌந்தர்யா, அன்ஷிதா இவங்க எல்லாமே ஒரு டீம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ஜெஃப்ரியை வந்து ஒரு சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணும், ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத திரும்ப வந்து அவங்க வந்து ஒரு மறைமுகமான ஒரு குரூப்பிஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, தெரியாமலாம் பண்ணவே கிடையாது. ஸோ அது மூலயமா செலக்ட் ஆகி உள்ளே வரும்போது முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, ஜெஃப்ரி வந்து வெளியே போனதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அந்த பால் உதைக்கணும், அதை தடுக்கணும். ஆனால் அந்த பால் உதைக்கும் போது அவர் ரியாக்ட் பண்ணாமல் நின்றுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிஞ்சுது. நீங்கள் பவித்ராக்காக விட்டு கொடுக்குறீங்க, 4 டைம் கேப்டன்சியில் வந்திருக்காங்க, 4 டைம் தோற்றுருக்காங்க, அவங்க பாவம், அவங்கள விட்டு கொடுக்குறீங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ண விஷயம் வந்து அப்பட்டமாக வெளிப்படையாக தெரியுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரையும் பண்ணாமல், நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்களே, அப்போது இந்த கேம் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் கொடுங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஏதோ பண்ணிட்டு போங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அது பாதிக்காமல் இருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கொடுக்குறது வந்து பவித்ராவை வந்து ஏதோ நீங்கள் லோவாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பவித்ரா வந்து உண்மையாகவே ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான். ஒரு சில இடத்துல அவங்க விளையாடாமல் இருக்காங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் அவங்களை குறை சொல்லிட்டு இருந்தோமே தவிர அவங்க வந்து டிசர்வ் கிடையாது, அவங்க வந்து ஒர்ஸ்ட் பிளேயர் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. அவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஆனால் ஒரு சில காரணத்துக்காக ஒரு சில இடத்துல பர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறாங்க அப்படிங்கிறது தான் வருத்தமே தவிர, ஏன்னா இவ்வளோ 3 கேப்டன்சி டாஸ்கில் வந்து நல்ல டஃப் கொடுத்து தோற்றுருக்காங்க. பட் அவங்களால டஃப் கொடுத்துருக்க முடியும், இன்கேஸ் அவங்களால ஜெயிச்சிருக்கவும் முடியும். என்ன விளையாண்டுருந்தா அந்த வாய்ப்பை முத்துக்குமரன் தடுத்திருக்காரு. இன்னொன்று, முத்துக்குமரன் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களாம் பார்க்கணும், மற்றவங்களாம் தெரியணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருக்குது. பட் தப்பு நடந்துருச்சு. தப்புக்காக வந்து பிக் பாஸ் கொடுத்தது தான் மிகப்பெரிய தண்டனை. அவர் வந்து இவ்வளோ கோவப்பட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். வெளிப்படையாக சொல்லிட்டார், இனிமேல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது, இனிமேல் இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக விளையாட வந்திருக்கீங்க. வெளியே இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, நான் சாதிக்கணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும் பேசிட்டு உள்ளே வரீங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறது, குரூப்பிசம் பண்ணுறது,
அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கதவை திறக்கிறேன், நீங்கள் வெளியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு மூஞ்சால் அடித்த மாதிரி பேசினார். உங்களுக்காக 500 பேர் ராப்பகலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. இது கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய விஷயம் தான். இதை நீங்கள் யோசிச்சு பண்ணீங்களோ யோசிக்காமல் பண்ணீங்களோ, ஆனால் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பு முத்துக்குமரன் மட்டும்தான் பண்ணாரான்னு கேட்டால், முத்துக்குமரன் பண்ணும்போது பிக் பாஸ் கண்டிச்சார். ஆனால் இதோடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இந்த டே 1லேருந்து ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு அப்போ எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தன் பிடித்த பிளேயருக்காக, தன் பிடித்த ஆட்களுக்காக விட்டு கொடுக்கறது, தன் பிடித்த ஆட்களுக்காக குரூப்பாக சேர்ந்து ஓட்டு போடுறது, தான் பிடித்த ஆட்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணாமல் இருக்கிறது, தான் பிடித்த ஆட்களுக்காக பிடிக்காதவங்க வந்து டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த வீட்டில் தொடர்ந்து ஒரு சாஃப்ட் கார்னராக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ முத்துக்குமரன் அவருடைய நீழ்ச்சி, முத்துக்குமரன் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் முத்துக்குமரனால் இந்த விஷயம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஃபேவரட்டிசம், இந்த குரூப்பிசம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் தயங்குவாங்க இல்லைங்களா? தயங்க மாட்டாங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும்ல. அப்போ இனிமேல் வரப்போகிற டாஸ்க் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது, ரொம்ப ஹார்ஷாக இருக்க போகுது. அங்கே போய் என் ஃப்ரெண்டு, எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சவன், நான் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட கேம் பாதிக்கும் அப்படிங்கிறத பிக் பாஸ் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இது அப்ரிசியேஷன் தான். சரி, இந்த ஒர்ஸ்ட் பிளேயராக வந்து அன்ஷிதாவையும் சௌந்தர்யாவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே டிசர்வ் தான். ஏன்னா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சௌந்தர்யா வந்து வாவ் சூப்பர் கியூட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாம் சரி, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் மக்கள் உங்கள்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, கேம் விளையாட எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ரியாக்ஷன் மட்டும் மண்டே இப்படி ஆடிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒர்ஸ்ட் பிளேயர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஹன்ஷிதா வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க, ரொம்ப அன்வான்ட் வேர்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒருத்தவங்க மேலே வன்மத்தை வந்து வெளிப்படையாக கக்கிட்டு அவங்களால எடுக்க முடியாது. நாமினேட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே. ஆனால் அந்த யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. இது ஹன்ஷிதாவுக்கு நல்லதே கிடையாது. இன்னொன்று, இந்த ஹன்ஷிதாவுக்குலாம் எவன்டா ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கானே தெரியல. அவன்லாம் பார்த்தா எனக்கு பாவமாகவும் இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் என்ன ஊரோட இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா ஹன்ஷிதா மாதிரி ஆள்லாம் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான விஷயம். கம்பேரிட்டிவ்லி சௌந்தர்யா கூட ஒரு ஓகே, இந்த ஏதோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயங்கள், கொஞ்சம் காமெடி பண்ணுற விஷயங்கள் இருந்தாலுமே ஹன்ஷிதா வந்து 70 நாளுக்கெலாம் ஒர்த்தே கிடையாது, டிசர்வே கிடையாது, ரொம்ப வேஸ்ட்டு. பட் அதில் ஓட்டு போகிறோம்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஏதோ மாதிரி தோணுது. விட்டு போங்க, அதை பற்றி பேசவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எப்போதுமே அவங்க வந்து ஒரு குரூப், ஒரு கன்சர்னில் இவங்க வந்து பாவம், இவங்க அடுத்த வாரம் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறாங்களே தவிர, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட ஒர்த் என்ன, நல்ல பிளேயர் வெளியே போகக்கூடாது. அதுதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ரூலு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து ஒர்ஸ்ட் பிளேயர் யாரோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க தான் வீக்காக இருக்காங்க, அவங்க தான் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. ஸோ நல்ல பிளேயர் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அப்போது நல்ல பிளேயர் தான் நீங்கள் அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்காம போனது தான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. அதுக்கு தான் இனிமேல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னொன்று, ரயான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு கண்டிப்பாக ஒர்த்து கிடையவே கிடையாது. அவருக்கு ஃபிசிக்கலாக அவருக்கு வந்து இன்ஜுரி இருக்குது, அவர் வந்து ஓகே எல்லாம் ஓகே. பட் ரயானை தாண்டி அந்த இடத்துல மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா, முத்துக்குமரன் இவங்கெல்லாம் ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கை விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த 4 பேர்த்தில் யாருக்காக ஒருத்தவங்க போய் இருந்திருக்கணும். அதை தாண்டி ரயானுக்கு போனது, அதை ரயான் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு ஆள் கையை கட்டி வேடிக்கை பார்த்த நாளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸாடா, அதுக்காக இவ்வளோ கட்டிக்கிட்ட உருண்டிங்க, அதுக்காக இவ்வளோ சண்டை, இவ்வளோ சச்சரவு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க தோணுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்புலேருந்து திரும்பி வெளியே வரணும், டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு டைம் தப்பு பண்ணுறாரு ஓகே. ஆனால் அங்கே இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தப்பை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு உணர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது, ஒரு டைம் தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான விளைவுகள் அனுபவிக்க போகிறீங்க, அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருந்து திரும்பி எழுந்து வரணும். இதுவே பெரிய விஷயமா நினச்சி நம்ம உள்ளே உட்காந்துருக்கூடாது. இந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்குமா நடக்காத தாண்டி இந்த வீக் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறையா இருக்கும். டபுள் எவிக்ஷனா, சிங்கிள் எவிக்ஷனா, அப்படி ஆனால் யார் இருக்க போகிறாங்கன்னு கேள்வியும் நிறையா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் வந்து ரயானும் ரஞ்சித்தும் இருக்காங்க. ஒருவேளை மெடிக்கல் கன்சர்னுக்காக ராணவும் வெளியே அனுப்பப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு ஃபிசிக்கலாக ரொம்ப அடிபட்டிருக்கு, 3 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி கன்சர்னால தான் இது வந்து நடக்கும். அதனால் ஒருவேளை ட்ரிபிள் ஆராக கூட இருக்கலாம். ராணவ், ரயான், ரஞ்சித் இந்த 3 பேர்த்தையும் வெளியே அனுப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராணவ் வந்து மெடிக்கல் கன்சர்னுக்காக வெளியே அனுப்பப்படும் சொல்கிறாங்க. பட் ஆனால் கன்ஃபார்ம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு நாளைக்கும் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லிக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
நாளை உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.